அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி. சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 800 மீட்டர் தொலைவில் ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு ஆகச்சிறந்த அழகிய வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு அருமையான 20 அடி ரோட்டு மேல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய நல்ல கம்பீரமா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லோ பட்ஜெட்ல மதுரைக்குள்ள நிறைய வீடுகள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும். அதனால பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட முன்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு எம்எஸ் கேட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு ஒரு 20 அடி ரோட்டு மேல ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல மிக அருமையா கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வீடியோல கொஞ்சம் அன்பினிஷ்டா இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அந்த வீடியோவை கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கிங் ஏரியா பாருங்க, ஓரளவு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் முன்பக்கம் பார்க்கிங் ஏரியாவில் தளத்தில் நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு தனியாக ஒரு எம்எஸ் கேட்டும், அடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா மாடி படி ஏற இடத்துக்கு தனியாக ஒரு எம்எஸ் கேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த படி ஏறும் ரைட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது காமன் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முந்தையே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்டில் தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறக்கூடிய கொலா, டேப் கனெக்ஷனு, சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லெஃப்டில் வந்து இபி மீட்டர் கேபினட் பாக்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ரைட் சைடில் மாடிப்படி ஏற இடத்துக்கு கீழே இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தலைவாசலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. தலைவாசல் படி ஒரு 3 படி கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். ஹால் என்ட்ரன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த தலைவாசல் டோர் எல்லாம் பாலிஷ் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அங்கங்கே அன்ஃபினிஷ்டாக இருக்கிற இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தளத்தில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இது அமைஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி அங்கங்கே ஸ்பாட்லைட் கொடுத்து இந்த பால் சீலிங் ஒர்க்கை அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் தலைவாசல் கதவோடய இணைக்கப்பட்ட ஜன்னல் கொடுத்துருக்காங்க. தளத்தில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா லைட் கலர்லேயே எடுத்து கொடுத்துருக்கிறதுனால இந்த ஹால் நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் நிறைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருந்தே நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹாலில் இருந்தே வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிச்சன் நல்லா மேடை கிழக்கு நோக்கி எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க, கிச்சன் மேடை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று கிழக்கு பார்த்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வாலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை இருக்குது. அதுபோக எல் டைப்பில் லாஃப்ட் ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல நிறைய திங்ஸ் ஏற்றி போட்டுக்கலாம். ஸ்டோரேஜுக்கு லாஃப்டில் நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததான் இந்த வீட்டோட கிச்சனும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டில் தரைத்தளத்தில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமையும் பார்த்துருவோம். அடுத்து இந்த பெட்ரூம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இங்கே தளத்தில் சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிஃபார்மாக ஒரே மாதிரியே டைல்ஸ் எடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேற்க ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்டில் ஸ்டோரேஜுக்கு திங்ஸ் ஏற்றி போடுறதுக்கு நல்ல லாஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க. பிஓபியில் சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக சீலிங்கில் அங்கங்கே ஸ்பாட்லைட் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் டெக்கரேஷனு
நல்லா ஒரு அருமையாக மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி ஸ்பாட் லைட் கொடுத்து சிறப்பாகவே அமைச்சிருக்கிறத பார்த்துடுறோம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் உள்ள நுழைஞ்சோன்னா லெஃப்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து நல்லா கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் யூனிஃபார்மாக 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லைட் கலராக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்து இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப்க்குரிய ஸ்பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அலமாரி, ஓப்பன் அலமாரி. அடுத்து மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆகா சூப்பருங்க. மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மல்டி கலரில் ஃபேண்டா கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாக நல்லா கிரிப்பான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க வித் லூவர் கிளாஸோடய அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே பிஓபியில் ஒரு சிங்கிள் கலரில் பெயிண்ட் பண்ணாலும் அருமையாக வந்து சீலிங்கில் சூப்பராக அந்த டிசைன் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துடுறோம். இப்போ வாங்க இந்த ஹால்லேருந்து வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதி பார்த்துருவோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலில் கட்டி அமைச்சிருக்காங்க. ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரோடு உட்பட ஒரு 2 சென்ட் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 680 சதுரடி கட்டுமானத்தில் பில்டிங் சதுரடி கட்டுமானத்தில் கட்டியிருக்காங்க. நல்ல நீர்வளம் மிக்க பகுதி, போர் வசதி இருக்குது. வார்ட்ரோப்பு, கப்போர்டு இந்த ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா முன்பக்க கார் பார்க்கிங் இருக்குது. 2 பெட்ரூம் வசதி இருக்குது. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு லேஅவுட் அப்ரூவல் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கட்டடத்துக்கும் பில்டிங் அப்ரூவல் பிளான் வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓனர் விலை 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மதுரையில் உங்களோட வீடோ இடமோ கொடுக்கணும், விற்பனை செய்யணுன்னா தாராளமாக எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு அணுகலாம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.